என் அன்பு குழந்தையே, நாளைய விடியலில் 2 பெருமகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது. உன்னுடைய விருப்பப்படியே நீ மனம் விரும்பிய விஷயங்கள் நாளைய தினத்திலேயே கைகூடி வர காத்திருக்கின்றது. மிகவும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாமல், பல நிறைகளை பெற்று, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீ இஷ்டப்பட்டதை பெற்று மகிழக்கூடிய தினமாக நாளைய தினம் அமையும். நீ சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் புன்னகையாக மாறக்கூடிய நாள் நாளைதான். எதற்காக இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாயோ அத்தனை கஷ்டங்களும் முடிய போகின்ற தினமும் நாளைதான். என் அன்பு குழந்தையே, மிக பெரிய வியப்போடு நாளைய தினத்தை நீ வரவேற்பாய் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்கள் எல்லாம் உனக்கு நீ விரும்பியதையே தெரியாமல், அவர்களுக்கே தெரியாமல் செய்துவிட்டு செல்வார்கள். உன்னுடைய மனம் எதற்காக ஆசைப்படுகின்றதோ அது எல்லாம் பிறருடைய செயல்களால் நிறைவேறும். தானாக பல மாற்றங்கள் நடக்கும். நீ நினைப்பதையெல்லாம் பெறக்கூடிய அளவிற்கு உன்னிடம் நியாயம் இருக்கின்றது, நல்ல எண்ணங்கள் இருக்கின்றது. இவை இரண்டுமே போதும் உன் வாழ்விற்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நீ பெறுவதற்கு. தீய சக்திகளையெல்லாம் உன் வாழ்விலிருந்து நான் துரத்தி அடித்து விட்டேன். நல்ல சக்திகளை உன் இல்லத்திற்குள் நான் புகுத்தியும் இருக்கின்றேன். உன் வாழ்வில் நல்ல சக்திகளோடு இனி நல்ல எண்ணங்களோடு நீ வாழ்வாய். நீ செய்கின்ற எந்த ஒரு முயற்சியும் இனி வீண் போகாது. எல்லா முயற்சிகளும் மிக பெரிய வெற்றியாக கை கொடுக்கும். வாழ்க்கையில் அதிகப்படியான துன்பங்களை சந்தித்து வருகின்றாய். எப்படி சென்றாலும் உனக்கான உதவி இன்னும் கிடைக்கப்படவில்லை என்று மனம் நொந்து கொள்கின்றாய். ஏதாவது ரூபத்தில் வந்து நான் உதவிட மாட்டேனா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். எல்லா ரூபங்களிலும் வந்து உதவுபவன் நான் தான் என்று அறிய மறுக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு தேவையான விஷயங்களை நான் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்தபடி தான் இருக்கின்றேன். உன் வாழ்விற்கு எல்லா நேரமும் முக்காலமும் உறுதுணையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த கந்தனை நம்பியவர்களை ஒரு பொழுதும் கைவிடாமல் காப்பவன் நான். உன்னை நான் நிர்கதியாக விட்டு விடுவேன் என்று நினைத்து விடாதே. செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக அத்தனையையும் செய்து காப்பாற்றி விடுவேன். என் அன்பு குழந்தையே, அதிகப்படியான சோதனைகளை சந்தித்து கொண்டு இருப்பதைப் போல உணர்கின்றாய் அல்லவா? அத்தனை சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை இக்கணமே வெளிக்கொண்டும் வந்து விடுவேன். இனி வரும் நாட்கள் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கும். கலைந்து செல்லும் மேகங்கள் போல உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் கலைந்து சென்று விடும். மேகமானது நிலவின் ஒளியை சில சமயங்களில் மறைத்து வைத்திருக்கின்றது. கலைந்து செல்லக்கூடிய நேரம் வரும்பொழுது தானாக கலைந்து செல்வதால் நிலவின் ஒளி பிரகாசமாக அந்த இடத்தில் பிரகாசிக்கவும் செய்கின்றது. அதுபோல வாழ்க்கை என்கின்ற ஆகாயத்தில் இன்பத்தின் ஒளி பிரகாசிக்க தொடங்க வேண்டுமானால் கஷ்டங்கள் எல்லாம் கலைந்து செல்ல வேண்டும். அத்தனை கஷ்டங்களும் கலைந்து செல்லக்கூடிய நேரம் இது. என் அன்பு குழந்தையே, இனியும் நீ கஷ்டப்பட போவது இல்லை. உன்னை வருத்தப்பட வைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்கின்றது. உன்னுடைய மன வருத்தங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறக்கூடிய பொற்காலங்கள் தான் இது. அப்பா முருகா, என்னை காப்பாற்றி விடு, என் கஷ்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து விடு, இத்தனை சோதனைகளிலிருந்து வெளிக்கொண்டு வந்து விடு, எனக்கு தேவையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ செய், நிம்மதியை பரிசாக கொடு, உறக்கத்தை அனுதினமும் கொடு என்று இப்படி என் நேரமும் என்னை மனதிற்குள் நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தைக்கு நீ கேட்ட அத்தனையையும் கொடுத்து நான் உன்னை மகிழ்விப்பேன். உன்னுடைய நியாயமான ஆசைகளை எப்பொழுதும் நான் நிராகரிக்க மாட்டேன். கோடான கோடி பக்தர்கள் என்னை தேடி வந்து வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரின் மீதும் தனிப்பட்ட அக்கறையும் அன்பும் பாசமும் நான் பொழிந்து வருகின்றேன். உங்கள் வாழ்விற்கு முழு பொறுப்பாக நான் செயல்பட்டு உங்கள் ஒவ்வொருவரின் மனதின் வேண்டுதல்களையும் ஆங்காங்கே பூர்த்தி செய்ய எல்லா வேலைகளையும் செய்தபடி இருக்கின்றேன். எல்லா நேரமும் உங்கள் செயல்களை கவனித்தபடி இருக்கின்றேன். எந்த ஒரு துன்பமும் தீங்கும் நேராதவாறு பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன். எல்லா வளமும் உங்கள் வாழ்வில் வந்து சேர நான் உறுதியளிக்கின்றேன். என்னை வழிபட்டு கொண்டிருக்கும் உங்கள் வாழ்வில் என்னுடைய ஆசையினால் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள். நீங்கள் கேட்ட வரம் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது. மனதிற்குள் நல்ல எண்ணங்களும் வாழ்க்கையில் நல்ல செயல்களையும் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்குள் புகுந்து உங்களுக்கான வேலைகளையெல்லாம் சிறப்பாக நானே முடித்து தருவேன்.
எல்லா நேரமும் உறுதுணையாக வந்து கெட்ட கர்மாக்களை எல்லாம் அழித்து நல்வினைகளை சேர்த்து புண்ணியங்கள் பல நீங்கள் செய்திட உதவியும் செய்வேன். கெட்ட நேரத்தின் பிடியில் வாழ்க்கை இருந்ததால் இத்தனை சங்கடங்களையும் அனுபவிக்க வேண்டி இருந்தது. நல்ல நேரத்தின் ஆரம்பத்தில் இக்கணம் வந்து இருப்பதால் இனி உங்கள் வாழ்க்கை கொண்டாடி மகிழக்கூடிய அளவில்தான் இருக்கும். பண வரவு பல மடங்கு பெருகும். தனமகள் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள். தன லாபம் கிட்டும், லாபம் கிட்டும். நஷ்டப்பட்ட நாட்கள் அனைத்தும் முடிந்தது. ஏமாற்றங்களை சந்தித்த நாட்கள் அனைத்தும் முடிந்தது. ஏற்றங்களும் லாபங்களும் இனி வந்து குவியும். சந்தித்த தோல்விகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டது போதும். இனி சந்திக்க போகின்ற வெற்றிகளை கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு இனி வரும் நாட்கள் நிச்சயமாக அமையும். எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு பிறருடைய மகிழ்ச்சியில் சந்தோஷத்தை காண வேண்டும். பிறருடைய மகிழ்ச்சியில் பொறாமைப்படக்கூடிய குணமோ, பிறருடைய மகிழ்ச்சியை பார்த்து மனம் நொந்து கொள்கின்ற குணமோ ஒருவரிடம் இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியை ஈர்க்க வேண்டுமானால் பிறர் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சியை நாமும் சந்தோஷமாக ஏற்று அவர்களுடைய மகிழ்ச்சியில் நாமும் மகிழ்ச்சியை காண வேண்டும். எதை நீ விரும்புகின்றாய் என்று இந்த பிரபஞ்சம் உன்னை சோதிக்கும். பிறருடைய மகிழ்ச்சியை நீ விரும்பவில்லை என்றால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்காத வழி செய்யாது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய தேவை என்னவோ அந்த தேவைகளை பிறர் அனுபவிக்கும் பொழுது அவர்களை பற்றி பொறாமை கணங்களை விட்டுவிட்டு அவர்களுடைய சந்தோஷத்தில் நீயும் மகிழ்ச்சியை காண வேண்டும். பிறருடைய மகிழ்ச்சியில்தான் உன்னுடைய மகிழ்ச்சி அடங்கி இருக்கின்றது என்பதற்கு இதுதான் அர்த்தம். பிறர் வசதியாக வாழ்கின்றார்களா, அதை பார்த்து சந்தோஷப்படு. அவர்கள் வாழ்கின்றார்களே என்று நாம் நினைத்தால் அந்த வாழ்க்கை நமக்கு ஈர்க்கப்படாது. எதையெல்லாம் பார்த்து நீ சந்தோஷப்படுகின்றாயோ அதுதான் உனக்குள் ஈர்க்கப்படும். பிறருடைய துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுகின்றவர்கள் துன்பத்தை அனுபவிப்பார்கள். பிறருடைய மகிழ்ச்சியில் இன்பம் காணுபவர்கள் அதே இன்பத்தை அனுபவிக்கவும் செய்வார்கள். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பல முறை நான் பல பாடங்களை உனக்கு அறிவுரையாக கூறியிருக்கின்றேன். பல ரகசியங்களை வெளிச்சம் போட்டு நான் காட்டியிருக்கின்றேன். பல உண்மைகளை உனக்கு உறக்க உரைத்திருக்கின்றேன். அவற்றையெல்லாம் சிறிதும் அலட்சியப்படுத்தாமல் உன் வாழ்விற்கான பாடங்களாக ஏற்றுக்கொண்டு பின்பற்ற தொடங்க வேண்டும். அப்படி செய்வாயானால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய நலனை காணும். எதையும் பெரிதளவில் அலட்சியம் செய்யாமல் சிறு விஷயமானாலும் அதில் கவனத்தை செலுத்து. அது உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அது உனக்கானதாக இருக்கும் என்று நம்பு. என்னுடைய பிள்ளையாகிய உனக்கு எல்லா நேரங்களிலும் நான் வழிகாட்டுதலை கொடுப்பேன். அவ்வழி சென்று உனக்கான நன்மைகளை பெறுவாய். நல்லது நடக்கும்.